அனைவருக்கும் வணக்கம். நரம்பு தளர்ச்சிக்கு சில எளிய வழிமுறைகள் சொல்கிறேன். எளிய வழிமுறைகள்னால் அத்திப்பழம். அத்திப்பழத்தை டெய்லி தேனில் கலந்து சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் கொத்தவரங்காய் அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் விளாம்பழத்தை பனை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் வல்லாரைக்கீரையை துவையல் பண்ணியோ இல்லை பொரியல் பண்ணி ஊறுகாய் மாதிரி சாப்பிட்லாம், நரம்பு தளர்ச்சி குணமாகும். இதயம் பலப்படும், குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அதேமாரி முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, அந்த கீரையை நம்ம அடிக்கடி கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும். அதே போல் காலில் பாத வெடிப்பு வருது, பாதத்தில் வெடிப்பு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, அவங்களும் அரச மரத்துடைய பால் எடுத்து தடவினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு காலையில் போட்டு காலை சுடு தண்ணி வச்சு கழுவினீங்கன்னா தானாக சரியாயிடும். அதே போல் அன்னாச்சி பழம் அடிக்கடி சாப்பிடுங்க, வயிற்றில் இருக்கிற பூச்சி குணமாகிடும். கேரட் அடிக்கடி சாப்பிடுங்க, கண் பார்வைக்கு நல்லது, பூச்சும் குணமாகும். அதே போல் தூதுவளையை பூவை ஒரு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி காது கேட்காதவங்க காதில் விட்டிங்கன்னா காது நல்லா கேட்கும். அதே போல் தூதுவளையினுடைய ஊறுகாய் செய்து சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை நல்லா அதிகரிக்கும். அதே போல் கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் நீர்மூழ்கி விதையை சுடப்பாலில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி குணமாகும், ஆண்மை அதிகரிக்கும். அதே போல் முருங்கைப்பூவை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கின்னு சுடப்பாலோடு கலந்து ஒரு ஸ்பூன் போட்டு முருங்கைப்பூவினுடைய தூளை போட்டு டெய்லி தினமும் நைட்டில் குடிச்சின்னு வந்தீங்கன்னா நல்லா பலப்படும், நரம்பு தளர்ச்சி குணமாகும், ஆண்மை அதிகரிக்கும், ஹெச்பி அதிகமாகும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். தினமும் ஒரு கோவைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் தினமும் கோவைப்பழம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா பல்வலி குணமாகும். அதே போல் கோவைத்தழையை அலர்ஜிக்கு தடவலாம், உடம்பெல்லாம் கடி மாதிரி இருக்குது, வட்டமாக வருது, அலர்ஜிக்கு ஆகுதுன்னா அது கோவைத்தழையை அரைச்சி தடவினீங்கன்னா ஓரளவு குணமாகிடும். அதே போல் வாழைத்தண்டு நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுன்னு அது தேனோட கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மஞ்சள் காமாலை குணமாகும். அதே போல் அகத்திக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் குணமாகும். அதே போல் புங்கம்பட்டையை கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்து வந்தால் மூல நோய் குணமாகும். அதே போல் பிரண்டை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடஞ்ச எலும்பும் கூடிடும், ஓரளவுக்கு பசி தூண்டும். அதே போல் பிரண்டையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் கொஞ்சம் குணமாகும். அதே போல் துத்தி இலையை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் இந்த மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க, மூக்குத்தி பூண்டை 2 கைப்பிடி அளவு எடுத்து துவையல் மாதிரி செய்து இல்லை பொரியல் மாதிரி ஊறுகாய் மாதிரி அரைச்சி 2 உருண்டை காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாகும். அதே போல் எலுமிச்சம்பழம் சாரோட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா வறட்டு